சமீபத்தில் நம்முடைய சேனலில் ஒரு கிறிஸ்தவர் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி ஒன்று கேட்டிருக்கார். அது என்ன நீங்கள் திரையில் பாருங்கள். அவர் எழுதியிருக்கார், கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ் ஆர் மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் டெவலப்ட் கண்ட்ரீஸ், இந்தியா இஸ் அ பேக்வர்ட் கண்ட்ரி, வாய்? என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்தவ நாடுகள்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக நல்ல முன்னேறிய நாடுகளாக இருக்குது, ஆனால் இந்தியா பின்தங்கிய நாடாக இருக்குதே, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இது உண்மையிலே ஒரு கேள்வி கிடையாது. இவர் என்ன நிரூபிக்க விரும்புகிறாருன்னா, கிறிஸ்தவ நாடுகள்லாம் நல்லா பணக்கார நாடுகளாக இருக்குது, நல்லா முன்னேற்றம் அடைந்த நாடுகளாக இருக்குது. அதுக்கு காரணம் அவங்கெல்லாம் கிறிஸ்தவத்தை பின்பற்றுறாங்க. ஆனால் இந்தியா பின்தங்கிய நாடாக இருக்குது, ஏழை நாடாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? இந்தியாவில் இந்து மதத்தை பின்பற்றுறாங்க. அப்போது கிறிஸ்தவ நாடுகளுடைய வளர்ச்சியையும் இந்தியா பின்தங்கி இருப்பதையும் காட்டி இவர் கிறிஸ்தவம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு விரும்புகிறார். அப்போ இவருடைய வாதம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ நாடுகள்லாம் பணக்கார நாடுகளாக வலிமை வாய்ந்த நாடுகளாக இருக்குது. அதற்கு காரணம் அவங்களுடைய கடவுள் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால் கிறிஸ்தவம் என்பது உண்மையான ஒரு மார்க்கம். ஆனால் இந்தியா பின்தங்கிய நாடாக இருக்குது. அதுக்கு காரணம் இந்து மதத்தை இந்தியர்கள் பின்பற்றுறாங்க. இப்படி இவர் சொல்ல வர்றார். சரியா? இப்போ இவருக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கவனிக்கணும். இது ஏதோ தெரியாத ஒரு கிறிஸ்தவர் அறியாமையில் சமூக வலைதளங்களில் இப்படி தப்பு தப்பாக எழுதிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. இது ஏதோ ஒரு தனிநபர் தெரியாமல் பேசுகிற ஒரு பேச்சு இல்லை. கிறிஸ்தவர்களிலே பெரும்பாலானவர்கள் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கிறிஸ்தவங்க நடத்துகிற சுவிசேஷ கூட்டங்களுக்கு போய் பாருங்கள். அவங்க இந்த மதம் மாறியவர்களையெல்லாம் மேடையில் ஏற்றி சாட்சி சொல்ல வைப்பாங்க. அதை கேளுங்க. அப்புறம் இந்துக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்கல்ல போதகர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது கிறிஸ்தவர்கள் எல்லாம் பணக்காரர்களாக முன்னேறியவர்களாக இருக்கிறாங்க, இந்துக்கள் எல்லாம் பின்தங்கியவர்களாக ஏழைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க. கிறிஸ்தவ நாடுகளையும் இந்தியாவையும் ஒப்பிட்டு பேசுவாங்க, கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் ஒப்பிட்டு பேசுவாங்க. இவங்க இந்துவாக இருந்தப்போ எப்படி இருந்தாங்க, கிறிஸ்தவரை மாறினதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இவங்களுடைய பாணி வித்தியாசமாக இருக்குமே தவிர, இவங்க பயன்படுத்திக்கின்ற வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்குமே தவிர, இவங்க சொல்கிற விஷயம் ஒன்று தான். கிறிஸ்தவங்கள்லாம் பணக்காரங்க, கிறிஸ்தவங்கள்லாம் வலிமை வாய்ந்தவர்கள், இந்துக்களெல்லாம் ஏழைகள், இந்துக்களெல்லாம் பின்தங்கியவர்கள். இப்படி சொல்லி இவங்களுடைய மதத்தை இவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதாவது இந்த உலகத்தில் செல்வ செழிப்போடு இருக்கிறது இவங்க கடவுள் இவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இவங்க உலகத்தில் வெற்றி அடைகிறது இவங்க கடவுள் இவங்களுக்கு கொடுத்த உயர்வு. இப்படி சொல்லி இவங்களுடைய கடவுளை விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு நாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்தவம் என்பது இவங்க சொல்கிற மாதிரி ஒரு வலிமையான ஒரு மதம் அல்ல. மாறாக கிறிஸ்தவம் என்பது மிகவும் பலவீனமான, மிகவும் தோல்வியடைந்த ஒரு மதம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதாவது உண்மையிலே பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை இவங்களால் நிரூபிக்க முடியாத காரணத்தினால தான் இப்படியெல்லாம் அர்த்தம் இல்லாமல் இவங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. முதலாவது ஒரு விஷயத்தை கவனிங்க. இவங்க சொல்கிறாங்கல்ல, கிறிஸ்தவராக மாறினீங்கன்னா நீங்கள் பணக்காரராகலாம், கிறிஸ்தவ நாடுகள்லாம் பணக்கார நாடுகளாக இருக்குது, இந்தியா ஏழை நாடாக இருக்குது, எங்களுடைய கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கிறார், உயர்வை கொடுக்கிறார், செழிப்புள்ளவர்களாக எங்களை மாற்றுகின்றார், இப்படியெல்லாம் இவங்க சொல்கிறாங்கல்ல. இவங்களுடைய பைபிள் இப்படி சொல்லுதா? முதல்ல இவங்க சொல்கிறது உலகத்தரத்தின்படி சரியா அப்படிங்கிறத நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஆனால் முதல்ல இவங்களுடைய பைபிளின் தரத்தின்படி இவங்க சொல்கிறது சரியான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்கிறார் தெரியுமா? ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவதை பார்க்கலும் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கும்னு சொல்லியிருக்கார். அதாவது பணக்காரனாக இருக்கிற ஒருத்தன் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டங்கிறார். இவர் எப்படி பணக்காரங்களாக்குவார் கிறிஸ்தவங்களை? யோசிச்சு பாருங்கள். அவரே சொல்கிறார், ஒருத்தன் பணக்காரனாக இருந்தான்னா பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போகிறது கஷ்டங்கிறாரு. இப்படி சொல்கிற ஒரு கடவுள் அவரை நம்புகிறவங்கள பணக்காரராக்குவாரா? ஆக்க மாட்டார். அப்போ பைபிளை இவங்க சொல்கிறதுக்கு எதிராக இருக்குது. இயேசு கிறிஸ்து பணக்காரர்களை கொண்டாடலை, அவங்களுக்கு எச்சரிக்கை தான் கொடுக்குறாரு. அப்போ கிறிஸ்தவத்தின் அடிப்படையே என்னவாக இருக்குது அப்படின்னா, உபத்திரவம், தாழ்மை, எளிமை. இதுதான் கிறிஸ்தவம் போதிக்குதே தவிர, அதாவது புதிய ஏற்பாட்டில். மற்றபடி உலகத்திலே நீ சிறந்த நிலைமைக்கு போவ, உயர்ந்த நிலைமைக்கு போவ, பணக்காரனாக இருப்ப, வலிமையானவனாக இருப்ப அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து போதிக்கலை. அப்போ இவங்க கிறிஸ்தவ நாடுகள்லாம் பணக்கார நாடுகளாக இருக்குது, இந்தியா ஏழை நாடாக இருக்குது, கிறிஸ்தவர்கள்லாம் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க, மற்றவங்கள்லாம் தாழ்மையான நிலைமையில் இருக்கிறாங்க, அதனால் எங்களுடைய மதம் சிறந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல. இது இவங்களுடைய பைபிளுக்கே விரோதமான ஒரு பேச்சு.
இப்போ இதில் என்ன வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையின்படி பார்க்கும்போது இந்தியா உண்மையிலே பின்தங்கிய நாடாக இருக்குதுன்னா இந்தியாவை தான் கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு எடுத்துக்கணும், இந்த கிறிஸ்தவ நாடுகளே இல்லை. அப்போ இவங்களுடைய பைபிளின்படி பார்க்கும்போது இவங்களுடைய வாதம் மிக மிக அபத்தமானது. சரி, இப்போ உலகத்தரத்தின்படி இவங்க சொல்கிறது சரியானு பார்ப்போம். இவங்க என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்தவ நாடுகள் தான் பணக்கார நாடுகளாக இருக்குது, வலிமை நிறைந்த நாடுகளாக இருக்குன்றாங்க. எந்த நாடுகளை பற்றி பேசுகிறாங்க? அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகள். ஓகே, இருக்கட்டும். அப்போ எத்தியோப்பியான்னு ஒரு கிறிஸ்தவ நாடு இருக்குது. உலகத்திலேயே மிகவும் பழமையான கிறிஸ்தவ நாடுங்கிறது எத்தியோப்பியா. அது எப்படி இருக்குது? மிக மிக ஏழ்மையான நிலைமையில் இருக்குது. ஹெய்ட்டின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவர்கள். உலகத்திலே மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற நாடு இது. மூன்றாவது பிலிப்பைன்ஸ், கிறிஸ்தவ நாடு. அதிகமான கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற நாடு பிலிப்பைன்ஸ். அது பணக்கார நாடா? இல்லை, ஏழ்மையான நாடு. லத்தீன் அமெரிக்கா நாடுகள் எல்லாமே கிறிஸ்தவ நாடுகள். ஆனால் மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறாங்க எல்லாம். சப்-சஹாரன் ஆஃப்ரிக்கா, அதாவது ஆப்பிரிக்காவுடைய தென்பகுதியில் இருக்கிற நாடுகள் எல்லாமே கிறிஸ்தவ நாடுகள். இந்த நாடுகள் எல்லாமே மிகவும் பின்தங்கிய நிலைமையில் போராட்டங்களின் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள் ஏழ்மையான நிலைமையில் பின்தங்கிய நிலைமையில் இருக்குது. அப்புறம் எப்படி கிறிஸ்தவ நாடுகள்லாம் பணக்கார நாடுகளாக வலிமை நிறைந்த நாடுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க? இன்னும் கிறிஸ்தவ நாடுகள்லாம் பணக்கார நாடுகள், வலிமையான நாடுகள், மற்றவங்கள்லாம் ஏழ்மையானவர்கள், பின்தங்கியவர்கள் அப்படின்னு இவங்க வாதம் பண்ணணும்னு விரும்புனாங்கன்னா வேறு சில நாடுகளை உதாரணமாக காமிக்கிறேன். கிறிஸ்தவத்தை பின்பற்றாத சில நாடுகளை. ஜப்பான் ஒரு கிறிஸ்தவ நாடு இல்லை, ஆனால் உலகத்திலே மிகவும் முன்னேறிய நாடு ஜப்பான். சிங்கப்பூர் கிறிஸ்தவ நாடு கிடையாது, ஆனால் உலகத்திலேயே தனிநபர் வருமானத்தில் முதல் இடத்தில் இருக்கின்ற நாடுகளிலே ஒன்று சிங்கப்பூர். அடுத்தது சைனா, கிறிஸ்தவ நாடு அல்ல, ஆனால் உலகத்திலேயே பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்குது, மிகவும் வலிமை நிறைந்த நாடு. அப்போது இந்த கிறிஸ்தவங்கள்லாம் ஒரு சில கிறிஸ்தவ நாடுகளை முன்னுதாரணமாக காட்டி அந்த நாடுகள்லாம் பணக்கார நாடுகளாக இருக்குது, வலிமை நிறைந்த நாடுகளாக இருக்குது, அதனால் கிறிஸ்தவம் என்பது உயர்ந்த மார்க்கம்னு சொல்லி ஊரை ஏமாற்ற பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நாடுகளில் அதிகமானவை ஏழ்மையான பின்தங்கிய நிலைமையில் தான் இருக்குது. கிறிஸ்தவத்தை பின்பற்றாத பல நாடுகள் மிக உயர்ந்த நிலைமையில் இருக்குது. அப்போ புள்ளி விபரங்களின் அடிப்படையில் பார்த்தாலும் கிறிஸ்தவர்களுடைய இந்த வாதம் மிக மிக அபத்தமானது. சரி, இப்போ தான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறேன். இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்தியா பின்தங்கிய நாடாக இருக்குது, ஏழ்மையான நாடாக இருக்குதுன்னு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ நாடுகள் தான். இந்தியா இப்படி பின்தங்கிய நிலைமையில் ஏழ்மையான நாடாக இருக்கிறதுக்கு காரணமே கிறிஸ்தவ நாடுகள். அவங்க இந்தியாவுக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற பொருட்களையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனதுனால தான் இந்தியா இந்த நிலைமைக்கு வந்தது. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ளே இந்தியாவை ஆக்கிரமிச்சிருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். அவங்க எதுக்கு வந்தாங்க? இங்கே இந்தியாவில் வளம் அதிகமாக இருந்தது, அதை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தாங்க. உலக பொருளாதார நிபுணர்களின் கணக்குப்படி பார்த்தா இந்தியாவிலிருந்து $45 ட்ரில்லியன் வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரங்க கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அதாவது 43,60,178 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இந்தியாவிலிருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. கிறிஸ்தவ நாடு என்று தங்களை அழைத்து கொள்கின்ற பிரிட்டிஷ்காரங்க. அப்போ கிறிஸ்தவம் தான் சிறந்தது அப்படின்னு இந்த கிறிஸ்தவங்க வாதம் செய்ய விரும்பினா இவங்க என்ன சொல்லணும் தெரியுமா? இந்தியாவிலேருந்து இவ்வளவு வளங்களை கிறிஸ்தவ நாடு கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கு, அதனால் கிறிஸ்தவம் தான் சிறந்தது அப்படின்னு வேணால் சொல்லலாம். இனிமேல் அப்படி வேணால் சொல்லிக்கங்க. கிறிஸ்தவ நாடுகள்லாம் இந்தியாவை கொள்ளையடிச்சு இந்தியாவை வறுமை நிறைந்த நாடாக மாற்றிட்டு போயிடுச்சு, அதனால் கிறிஸ்தவம் தான் சிறந்தது அப்படி வேணால் இனிமேல் சொல்லிக்கங்க. சரி, இப்போ தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் வச்சு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ நாடுகள் பணக்கார நாடுகளாக இருந்ததுன்னா, கிறிஸ்தவர்கள் பணக்காரர்களாக இருந்தாங்கன்னா உடனே எங்களுடைய கடவுள் வலிமை நிறைந்தவர், அவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், உங்கள் மத கடவுள்களெல்லாம் வலிமை இல்லாதவர்கள், அதனால தான் நீங்கள் ஏழ்மையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஏழ்மையான நிலைமையில் இருந்தால், அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் உடனே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லி அதனாலே கிறிஸ்தவம் சிறந்ததுன்னு அப்படியும் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இவங்களுடைய கிறிஸ்தவ மார்க்கம் எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்குதுன்னு கவனிச்சு பாருங்கள். மிக மிக பலவீனமான ஒரு நிலைமையில் இருக்குது இவங்க கிறிஸ்தவ மதம். பைபிளில் உண்மையில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ இவங்களால் உண்மைன்னு நிரூபிக்க முடியாது, அதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. அதனால தான் இப்படி ஒரு பேச்சு அப்படி ஒரு பேச்சுன்னு நேரத்துக்கு தகுந்தபடி ஒன்று சொல்லி எப்படியாவது இவங்க மதத்தை பரப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறது புத்திசாலித்தனமான வாதம் இல்லை, இது ஒரு பொய், மாயத்தனம், ஏமாற்று வேலை.
இப்படி தான் இவங்க மதத்தை 2000 வருஷமாக வளர்த்து வச்சுருக்கிறாங்க இந்த உலகத்தில். இவங்களுடைய மார்க்கத்தில் உண்மையும் கிடையாது, சத்தியமும் கிடையாது, எல்லாம் பொய்யும் புரட்டும் தான்.